நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெசெமி ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்பு. இந்த ட்ரெசெமி ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்பு வந்து நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணிட்டு 1 வாஷுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 97% ஆஃப் ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்றதா சொல்றாங்க. நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு வந்து நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒன்லி பிரேக்கரேஜ்னால ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து 97% வந்து ரெடியூஸ் பண்றதா சொல்றாங்க. ஜெனடிக்னால ஏற்படுற ஹேர் லாஸஸ வந்து இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணா ரெடியூஸ் ஆறதா இங்க மென்ஷன் பண்ணல. ஒன்லி பார்த்தீங்கன்னா, பிரேக்கரேஜ்னால ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்றதா சொல்றாங்க. அதாவது இது வந்து ஹேர் பிரேக்கரேஜ் கண்ட்ரோல் ஷாம்புவா வந்து செயல்படுது. இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்புல உள்ள முக்கியமான கீ இன்கிரியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோலைஸ்ட் கெரட்டின். இந்த கீ இன்கிரியன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இந்த வீக்கான ஹேர் ஸ்ட்ரென்த்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. பிரேக்கரேஜ்னால ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேரோட ஸ்மூத்னஸ், டெக்ஸ்சர் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுது. அடுத்த முக்கியமான இன்கிரியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேத்தனால் அதாவது ப்ரோ விட்டமின் 5. இந்த கீ இன்கிரியன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரைனஸ், ரஃப்னஸ் இதெல்லாம் ஃபீல் வந்து ஹேர் வந்து குடுத்துருக்கும். இது மாரி ஹேர் வந்து ட்ரைனஸாவும், ரஃப்னஸாவும் அந்த ஃபீல் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுது. ரெடியூஸ் பண்றது மூலம் அந்த ஹேருக்கு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்னஸையும், மாய்ஸ்சரையும் இம்ப்ரூவ் பண்ணுது. இதனால பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கோம்ப் யூஸ் பண்ணும்போது, கோம்ப் யூஸ் பண்ணி தல வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். ட்ரெசெமி ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்பு. இந்த ஷாம்புல உள்ள அடுத்த முக்கியமான இன்கிரியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியாசினமைட் அதாவது விட்டமின் B3. இந்த கீ இன்கிரியன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மளோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் கண்டிஷனை வந்து சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேரோட அந்த ஹெல்த்தி லுக்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. யாருக்கெல்லாம் வீக் அண்ட் டல் ஹேர் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கீ இன்கிரியன்ட்ஸை உள்ளடக்கிய இந்த ட்ரெசெமி ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ட்ரெசெமி ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்பு இந்த ஷாம்புல பார்த்தீங்கன்னா, அமினோ ஆசிட், கண்டிஷனிங் ஏஜென்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும். அதாவது டேங்கிள்ஸ் இருக்கும். இந்த டேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுது. இந்த டேங்கிள்ஸ் அதாவது இந்த சிக்கல்னால கூட பார்த்தீங்கன்னா, ஹேர் லாஸ் வந்து அதிகமா ஏற்படும். இந்த சிக்கல்னால ஏற்படுற ஹேர் லாஸஸையும் பார்த்தீங்கன்னா, இந்த கீ இன்கிரியன்ட்ஸ்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இந்த ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஹேரோட ஸ்மூத்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த ட்ரெசெமி ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்பு. இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்போட டெக்ஸ்சர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு திக்கியான ஒரு கிரீமி ஜெல் ஸ்ட்ரக்சரை கொண்டிருக்கு. இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கேல்ப்லலாம் வெட் பண்ணணும். அதாவது ஈரப்படுத்தணும். அப்பம்போது தான் இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு வந்து நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நிறைய ஷாம்புலாம் பார்த்தீங்கன்னா, அதிகமான ஃபோம் வரும். அதாவது அதிகமான நுரை வரும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அதிகமான நுரை வரதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷாம்புல வந்து கெமிக்கல் அதிகமா இருக்கும். இந்த ஷாம்புலலாம் பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து அதிகமான நுரையெல்லாம் வராது. ஒரு மீடியமான ஃபோம் தான் வரும். இந்த ஷாம்பு வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மூத்தான ஃபீலிங் குடுக்கும். இந்த ஷாம்புவோட ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்கும். இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க கோம்ப் யூஸ் பண்ணும்போதும், நீங்க வாஷ் பண்ணும்போதும், இது மாரியான பிரேக்கரேஜ்னால உங்களுக்கு ஹேர் ஃபால் வருதுன்னா, நீங்க வந்து தாராளமா இந்த ட்ரெசெமி ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கேல்ப் டைப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரை, ரஃப், ஃப்ரிஸி ஹேர் இதெல்லாம் இருக்குன்னா, நீங்களும் தாராளமா இத வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா, அதிகமான ஹீட் ஸ்டைலிங் பண்றாங்க. அந்த ஹீட் ஸ்டைலிங் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீக் ஆகுது. இது மாரி உங்களோட ஸ்கேல்ப்ல வந்து வீக் ஹேர் இருந்தாலும் கூட, இந்த ட்ரெசெமி ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்பு உங்களால யூஸ் பண்ண முடியும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஹீட் ஸ்டைலிங்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, அவங்க தலையில உள்ள இந்த டேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஆனா, இந்த ட்ரெசெமி ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்புவ நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்களோட ஹேர்ல உள்ள அந்த டேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஹீட் ஸ்டைலிங்னால பார்த்தீங்கன்னா, வீக் ஹேர் ஏற்படுது. அப்படி ஏற்படுற வீக் ஹேரையும் இந்த ட்ரெசெமி ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்பு வந்து ரெடியூஸ் பண்ணுது. யாரெல்லாம் இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு வந்து யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கேல்ப்ல வந்து ஒரு சிவியரான டாண்ட்ரஃப், ஹேல்ப் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் இருக்குன்னா, நீங்க வந்து மோஸ்ட்லி வந்து இத வந்து அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கேல்ப் டைப் வந்து ஒரு சென்சிட்டிவ் ஸ்கேல்ப்பா இருந்தாலும் கூட, இந்த ட்ரெசெமி ஹேர் ஃபால் டிஃபென்ஸ் ஷாம்புவ வந்து யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்புவோட லிங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணுங்கிறவங்க அத கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க விருப்பப்பட்டா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பம்போது தான் நான் போடுற வீடியோ வந்து உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும்.